இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்ட்னர்ஸுடைய கேபிட்டல் அக்கௌண்ட் பார்க்க போகிறோம். டெபிட் சைடு, கிரெடிட் சைடு, அதாவது ஒன் சைடே பொறுத்த வரைக்கும் இப்படி போட்டிருக்கேன். டெபிட் சைடில் பொறுத்த வரைக்கும் 3 அமௌண்ட் காலம் இருக்குது. ஏக்கு 1, பிக்கு 1, சிக்கு 1. அதே மாதிரி கிரெடிட் சைடில் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 3 காலம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏபிசி. இப்போ முதல்ல எடுத்தோடனே வந்து நான் முன்னாடியே சொல்லிட்டேன். நான் கேபிட்டல் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்டில் வந்து டிக் பண்ணியிருப்போம். அதே மாதிரி கீழே ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் இந்த குட்வில் அமௌண்ட் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அதையும் டிக் பண்ணியிருப்போம். இது எல்லாமே எங்கே வரக்கூடிய, அந்த டிக் பண்ணது எல்லாமே எங்கே வரக்கூடியதுன்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டில் தான் வரக்கூடியது. இப்போ முதல்ல கேபிட்டல், இந்த முதல்ல கேபிட்டல் பார்க்கும்போது ஏக்கும் பிக்கு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க அந்த கொஸ்டினில். அந்த அமௌண்ட் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன், அதான் ஓப்பனிங். எவ்வளோ அமௌண்ட்னா வந்து 50,000, 32,000. அடுத்தது பொறுத்த வரைக்கும் நியூ பார்ட்னருக்கு டேஷ். நியூ பார்ட்னர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொண்டு வராருன்னா 30,000 கொண்டு வராரு. அப்போ பை பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு இவங்க 2 பேருக்கும் டேஷ், சிக்கு மட்டும் அமௌண்ட் 30,000. அடுத்தது ப்ரீமியம் ஃபார் குட்வில் அமௌண்ட்டாக கொண்டு வராரு. எவ்வளோ அமௌண்ட்னா 12,000 கொண்டு வராரு. அந்த 12,000 பொறுத்த வரைக்கும் நம்ம பிரித்து எடுத்துக்கிறது இவங்க 2 பேருமே எவ்வளோனா, ஏக்கு பொறுத்த வரைக்கும் 8,000, பிக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4,000. அப்போ பை ப்ரீமியம் ஃபார் குட்வில் அப்போ 8,000, பிக்கு பொறுத்த வரைக்கும் 4,000 முடிஞ்சிச்சு. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த டிக் பண்ணதில் ஜென்ரல் ரிசர்வ் அமௌண்ட் டிக் பண்ணி இருப்பீங்க. அதையும் வந்து என்னன்னா அவங்க ஓல்டு ரேஷியோ பிரகாரம் பிரித்து எடுத்துக்கிறாங்க. எவ்வளோ அமௌண்ட்னா 6,000 பிரித்து எடுக்கும் போது இவருக்கு 4,000, அவருக்கு பொறுத்த வரைக்கும் பிக்கு பொறுத்த வரைக்கும் 2,000. மறக்காம கடைசியா ரீவல்யூஷன் ப்ராஃபிட். ரீவல்யூஷன் ப்ராஃபிட் பொறுத்த வரைக்கும் ஏக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1,680, பிக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 840. இப்போ அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்றீங்க. அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு வந்து என்னன்னா இந்த க்ளோசிங் கேபிட்டல் அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வீதம் தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால டூ பேலன்ஸ் கேரி டவுன், அந்த அமௌண்ட்டை முதல்ல ஃபில்அப் பண்ணிக்கிங்க. எவ்வளோ அமௌண்ட்னா 60,000 ஏக்கு, அண்ட் தென் பிக்கு பொறுத்த வரைக்கும் 30,000. அதே மாதிரி சி கொண்டு வர்றது எவ்வளோ அமௌண்ட்னா 30,000 தான், முடிஞ்சு போச்சு. இதுக்கு அடுத்தது இப்போ அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணீங்கன்னா எங்கே க்ளோஸ் ஆகுதுன்னா 2 பேருக்குமே, அதாவது ஏ அண்ட் பிக்கு பொறுத்த வரைக்கும் 2 சைடில் தான் க்ளோஸ் ஆகுது. எவ்வளோ அமௌண்ட்னா 3,680. அதே மாதிரி 8,840. இது யாருக்குன்னா பிக்கு. இப்ப இந்த குறையக்கூடிய அமௌண்ட்டை தான் என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் சொல்லிட்டாங்க. கரண்ட் அக்கௌண்ட் சொல்லி பார்க்கும்போது இந்த அமௌண்ட் வந்து யார் யார் பேர் பண்ணணும்னா இன்னும் கொடுக்க வேண்டியது இருக்கு பிஸ்னஸுக்கு. ஏ வந்து எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும்னா 3,680 கொடுக்கணும். அதே மாதிரி பி எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும்னா 8,840 கொடுக்கணும். அப்போ கேபிட்டல் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் முடிஞ்சு போச்சு. ஆனால் இது ஒரு புது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் வரக்கூடியது. இந்த மாதிரி டைப்பில் கூட உங்களுக்கு வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் வரைக்கும் வந்து உங்களுக்கு என்ன கேட்பாங்கன்னா வந்து இந்த மாதிரி கேபிட்டல், அதாவது வந்து நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் கேபிட்டல் அமௌண்ட் இருக்கிற மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி கணக்கு கூட வந்து உங்களுக்கு கேட்கலாம். இப்போ பார்க்கறது வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட் பார்க்குறோம். பேலன்ஸ் ஷீட் பொறுத்த வரைக்கும் ஹெட்டிங் பார்க்கும்போது பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ஏபி அண்ட் சி. அதுக்கு அடுத்தது லைபிலிட்டி சைடு. முதல்ல லைபிலிட்டி சைடை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பாருங்க. இன்னொன்று பேலன்ஸ் ஷீட் போடும்போது ரீவல்யூஷன் அக்கௌண்ட் நான் வச்சுக்கிங்க. ரீவல்யூஷன் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டது எத்தனை இருக்குன்னு சொல்லி பாருங்க. மொத்தம் வந்து 3 இருக்கு. அந்த 3மே இந்த பேலன்ஸ் ஷீட்ல பொறுத்த வரைக்கும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போடணும். அடுத்தது ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கிரெடிட்டார்ஸ். லைபிலிட்டி சைடில் அந்த அமௌண்ட் அப்படியே எடுத்து போட்டுங்க. பில்ஸ் பேபிள் அமௌண்ட்டும் அப்படியே எடுத்து போட்டுங்க. ஜென்ரல் ரிசர்வ் அமௌண்ட்டு நம்ம பிரிச்சு கொடுத்து அதை அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு. அதனால இப்போ மீண்டும் வந்து ஜென்ரல் ரிசர்வ் வந்து அந்த டிக் பண்ணதில் வராது. அதே மாதிரி கேபிட்டல் அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே டிக் பண்ணியிருப்பீங்க. அந்த அமௌண்ட்டையும் கொண்டு வந்து இங்கே போட்டுறாதீங்க. இங்கே பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் அக்கௌண்ட் சொல்லி வரும். எந்த வரும்னா நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்ல வந்து ஏபிசி இவங்க 3 பேருக்கும் பார்த்தோம் பாருங்க. 60,000 ஒன்று, 30,000 ஒன்று, இன்னொன்று வந்து 30,000. அந்த அமௌண்ட் தான் கொண்டு வந்து போடுறோம். கடைசியாக மறக்காம வந்து இந்த கரண்ட் அக்கௌண்ட். கேபிட்டல் அக்கௌண்ட்ல பேலன்ஸ் ஆனது பாருங்க. ஏக்கும் பிக்கும் எங்க 2 சைடில் 2 கரண்ட் அக்கௌண்ட் சொல்லி போட்டிருப்பீங்க. 3,840, சாரி 3,681, இன்னொன்று வந்து 8,841. 2 அமௌண்ட்டையும் கூட்டி அவுட்டு காலத்தில் போட்டுக்குங்க. அப்போ லைபிலிட்டி சைடு முடிஞ்சு போச்சு. இப்போ நான் சொல்ல வர்றது அசட் சைடில் சொல்ல வரேன். கேஷ் இன் ஹேண்ட் அமௌண்ட்டு. கேஷ் இன் ஹேண்ட் அமௌண்ட்டை அப்படியே கொண்டு வந்து போட்டுங்க. கேஷ் அட் பேங்க் போடும்போது ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு. இது பேலன்ஸ் ஷீட்டில் வந்து எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா வந்து 10,000 ரூபா கொடுத்துருக்காங்க. அந்த அமௌண்ட்டு கூட
சி வந்து எவ்வளோ அமௌண்ட் கொண்டு வராருன்னா கேபிட்டலில் 30,000 ரூபா கொண்டு வராரு. அண்ட் தென் குட்வில் அமௌண்ட்டாக ப்ரீமியம் ஃபார் குட்வில் அமௌண்ட்டாக எவ்வளோ கொண்டு வராருன்னா 12,000 கொண்டு வராரு. ஆக மொத்தம் எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா 52,000. அடுத்தது சண்டே டேட்டாஸ் அமௌண்ட்ல வந்து ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸை மைனஸ் பண்ணி அவுட்டர் காலத்தில் போட்டுக்குங்க. அடுத்தது ஸ்டாக்கினுடைய வேல்யூ அப்படியே கொண்டு வந்து போட்டுக்குங்க. ஃபர்னிச்சருடைய வேல்யூ அப்படியே கொண்டு வந்து போட்டுக்குங்க. மெஷினரியுடைய வேல்யூ உங்களுக்கு வந்து பேலன்ஸ் ஷீட்ல எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா கொஸ்டின் பேலன்ஸ் ஷீட்ல பொறுத்த வரைக்கும் 25,000, ரீவலேஷன்ல பொறுத்த வரைக்கும் எவ்வளவு டிக்ரீஸ் ஆயிருக்குன்னா 2,000 மைனஸ் பண்ணி அவுட்டர் காலத்தில் பொறுத்த வரைக்கும் 23,000. அதே மாதிரி பில்டிங் பேலன்ஸ் ஷீட்ல ஓல்டு பேலன்ஸ் ஷீட்ல எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, கொஸ்டின் பேலன்ஸ் ஷீட்ல 40,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்ல நமக்கு ரீவலேஷன் அக்கௌண்ட்ல எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 5,000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி ப்ராஃபிட்டபிள்ல காட்டணும். அந்த அமௌண்ட்டை போட்டு ஆட் பண்ணி அவுட்டர் காலம். அப்போ பேலன்ஸ் ஷீட் டோட்டல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்லையுமே உங்களுக்கு வந்து ஈக்குவலாக டேலி ஆகுது. அப்போ சம்மில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு பொறுத்த வரைக்கும் 34 சம் ஓவர் ஆகுது. இந்த 34 சம்மில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது, அதாவது பப்ளிக் எக்ஸாமினேஷனில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீவலேஷன் அக்கௌண்ட் அண்ட் தென் கேபிட்டல் அக்கௌண்ட், மறுபடியும் சொல்கிறேன், ரீவலேஷன் அக்கௌண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் இது மட்டும்தான் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா ஜேர்னல் என்ட்ரிஸ் கேட்பாங்க. ஜேர்னல் என்ட்ரிஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ரீவலேஷன் அக்கௌண்ட்ல வரக்கூடிய 3 ஜேர்னல் என்ட்ரிஸ், ப்ராஃபிட் ஐட்டத்துக்கு ஒரு ஜேர்னல் என்ட்ரிஸ், லாஸ் ஐட்டத்துக்கு ஒரு ஜேர்னல் என்ட்ரிஸ், அதுக்கு அடுத்தது இந்த ரீவலேஷன் ப்ராஃபிட் ஷேரிங் இருக்கு பாருங்க, அல்லது லாஸ் ஷேரிங்காக ஒரு ஜேர்னல் என்ட்ரிஸ், 3 என்ட்ரிஸ். அதுக்கு அடுத்தது நியூ பார்ட்னர் கொண்டு வரக்கூடிய கேபிட்டல் அமௌண்ட், அதே மாதிரி பிரீமியம் ஃபார் குட்வில், அந்த பிரீமியம் கொண்டு வரக்கூடிய அந்த பிரீமியம் ஃபார் குட்வில்ல வந்து யார் யார் பிரிச்சு எடுத்துக்கிறா, ஏஎம்பியும் பிரிச்சு எடுத்துக்கிறாங்க. அந்த இதையும் வந்து உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஜேர்னல் என்ட்ரிஸ். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 அல்லது 6 என்ட்ரிஸ் வரும் உங்களுக்கு. அப்படிதான் கேட்பாங்க உங்களுக்கு, பார்த்து வச்சுக்கிங்க. இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.